ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா போண்டா பார்க்க போகிறோம். இந்த போண்டா ரொம்ப சுலபமாக செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரம் ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் நான் மைதா போடுறேன். 1 கப் போட்டுக்கலாம். அதே ஒரு சின்ன பாத்திரத்தில் இப்போது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர், அதையும் மாவு கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கொஞ்சமாக ஜீனி, உங்களுக்கு நான் இப்போ ஜீனி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஓவராக ஸ்வீட் வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சோடா உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். 1/4 ஸ்பூன் உப்பு, சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் விட்டு நல்லா பசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது பொறுன்னு வந்துடும். கொஞ்சம் அந்த போண்டா எப்படி எடுத்து பக்கமாக போடுவோமோ அந்தளவு பார்த்துங்க. நான் கொஞ்சம் கொலன்னு வச்சுருக்கேன். ரொம்ப டைட்டாக இல்லாமல் சாஃப்டாகவே இருக்கும். அப்படி விழுகிற அளவுக்கு பார்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். நம்ம ஊற வச்சுட்டு அதை எடுத்து நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து நல்லா பிசைஞ்சிருக்கேன். நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாருங்கள், ஒன்றா சின்னதாக போடுங்க. உங்களுக்கு சைஸு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மீடியமாக தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா போட்ட உடனே புஷ்ஷுன்னு வருது. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.